IPL 2025 சீசனை போலவே தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுமோசமாக சொதப்பி வருகிறது. IPL 2026 சீசனில் தனது முதல் வெற்றிக்காக காத்திருக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. இந்த மோசமான நிலைக்கு அணியின் பந்து வீச்சாளர்களே காரணம் என முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான் கடுமையாக விமர்சித்தார். முதல் 3 போட்டிகளிலும் 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் 43 ரன்கள் வித்தியாசத்தில் என மோசமான தோல்விகளை தான் CSK பதிவு செய்துள்ளது. இதனால் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் பெரிய வெற்றியை பெற்றாக வேண்டிய கட்டாயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருக்கிறது. இப்போட்டி நடைபெற இன்னமும் சில நாட்கள் இருப்பதால் அணியை வலிமையாக கட்டமைக்க வேண்டிய கட்டாயத்தில் CSK இருக்கிறது. ஓபனராக ருத்துராஜ் கொய்வாட் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாமல் தடுமாறி வருகிறார். இதனால் ஓபனர் இடத்தில் இருந்து ருத்துராஜ் கொய்வாட்டை நீக்கிவிட்டு மாற்றாக ஆயுஷ் மாத்ரேவை ஓபனராக ஆட வைக்க முடிவு செய்துள்ளனர். 3வது போட்டியில் RCBக்கு எதிராக ருத்துராஜ் கொய்வாட் பெரிய ரன்களை அடிக்கவில்லை என்றால் அவரை அடுத்த போட்டியில் இருந்து ஒன் டவுன் இடத்திற்கு மாற்ற தோனி முன்பே முடிவு செய்து ருத்துராஜிடம் தெரிவித்தார். CSK அணியில் டெத் பவுலர்கள் இல்லாதது பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இதனால் கடைசி 5 ஓவர்களில் 97 ரன்களை RCB குவித்தது. மேலும் பவர் பிளேவில் பந்து வீச்சவும் சரியான பவுலர்கள் இல்லை. அணியில் ஸ்பின்னரும் இல்லை. IPL 2026 சீசனுக்கான ஏலத்தில் படுமோசமாக சொதப்பி சிறந்த வீரர்களை வாங்காதுதான் தோல்விகளுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவிடம் 43 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த CSK அணிக்கு இது 3வது தொடர் தோல்வியாகும். 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் நடப்பு சீசனில் இன்னும் ஒரு வெற்றியையும் பதிவு செய்ய முடியாமல் புள்ளி பட்டியலின் கடைசி இடத்திலேயே நீடிக்கிறது.